அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 28/9/2025 நடைபெற்ற குரூப் 2 தேர்வுக்கான பொது தமிழுக்கான ஆன்சர் கீ கொஸ்டின் நம்பர் 1 பொறுத்துக. தாவரம் அடி வகைகள் கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தட்டு. தட்டு என்பது சோளத்தை குறிக்கும். ஆப்ஷன் பி களி. களி என்பது கரும்பை குறிக்கும். எனவே ஃபர்ஸ்டுக்கு 3, செகண்டுக்கு கரும்பு 3, 4, களை என்றால் மூங்கில், அடி என்றால் வேம்பை குறிக்கும். 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், யானையின் ஒளிமரபை கண்டறிக. அளப்பும் என்பது குரங்குக்கான ஒளிமரபு. குரங்கு அளப்பும். பசு கதரும். எனவே யானைக்கு ஆன ஒளிமரபு ஆப்ஷன் பி பிளிரும். யானை பிளிரும் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிக. மந்தை என்பது ஆட்டுகளுக்கான மரபு சொல். ஆட்டு மந்தை. நிறை என்பது நிறை. மான் கூட்டம். ஆப்ஷன் டி கூட்டம் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. செற்றார், உற்றார், நன்னார், ஒன்னார். செற்றார் என்பது பகைவரை குறிக்கும். உற்றார் என்பது உறவினர். நன்னார், ஒன்னார் என்பதும் பகைவர்களை குறிக்கும் வேறு சொற்கள். எனவே பொருந்தா சொல் ஆப்ஷன் பி உற்றார். உற்றார் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. கா வரிசையில இந்த கேள்வி கொடுத்திருக்காங்க. இரண்டாம் எழுத்துக்களை நாம் பார்க்க வேண்டும். யரல, வளல. ஃபர்ஸ்ட் ரா வரணும், கருவூலம். அடுத்து லா களம்பூச்சு. அடுத்து வா கவரிமான். அடுத்து லா களத்து மேடு. எனவே ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. கருவூலம், களம்பூச்சு, கவரிமான், களத்து மேடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 6 வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் விரல். ஆப்ஷன் ஏ விரல் என்பது சரியான விடை. அடுத்து பிரித்து எழுதுக. வேநன்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வேல் கூட்டல் நன்மை வேநன்மை. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்து 8 சேர்த்து எழுதுக. அது கூட்டல் அன்று என்னும் சொல்லை சேர்த்து எழுதுக. அது கூட்டல் அன்று என்பது அதுவன்று என்று புணரும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து சேர்த்து எழுதுக. உள் கூட்டல் மனம் என்பது உள் மனம் என்று சேரும். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து கூற்று காரணம் கொடுத்து எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று ஏது, யாது எனும் சொற்கள் சுட்டு சொற்களாகும். ஏ, யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. சுட்டு சொற்கள் என்பது தவறு. இவை வினா சொற்கள், வினா எழுத்துக்கள் எனப்படும். எனவே கூற்றும் தவறு, காரணமும் தவறு. வினாக்களை அடிப்படையாக கொண்டுதான் சொற்கள் அமையும். எனவே கூற்று காரணம் தவறு. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த கேள்வி பொறுத்துக்க. சொற்கள் இலக்கணம் படி பொறுத்து சொல்லியிருக்காங்க. அது நாய். அது நாய் என்பது அக்ரிணை. அக்ரிணை ஒருமையில வரும். அப்போ ஆப்ஷன் ஏக்கான ஆன்சர் 3. 2 ஆப்ஷன்ல வந்திருக்கு. அடுத்து அவர், அவர்கள். இது உயர்திணை. உயர்திணை பன்மையில வரும். 3, 4. அப்போ
ஆப்ஷன் ஏ சரியான விடை. அவை நாய்கள் அப்படிங்கிறது அக்ரிணை பன்மையில வரும். தங்கை அப்படிங்கிறது உயர்திணையில பெண்பால் ஒருமையில வரும். எனவே ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒற்று பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனித நேயம் மலரும். வள்ளலார் அருளிய வழிகளை இங்க கசதப மிகும். கடைபிடித்து ஒழுகினால் மனித நேயம் மலரும். எனவே ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கேள்வி, பிழையற்ற தொடரை தேர்க. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து 14, மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம் மலர். என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர். முகம் திரிந்து நோக்கினால் விருந்தினர் வாடுவர் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்து, உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர். என் சரிதம். என் சரிதம் என்னும் வாழ்க்கை வரலாற்று நூல் தான் உவே சாமிநாதரின் வாழ்க்கையை பற்றி கூறுகிறது. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து, பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்க. மொத்தமா பெருஞ்சித்திரனார் நடத்தின இதழ்கள் மொத்தம் 3. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தேசபக்தன் என்பது திருவிக்காவோட இதழ். எனவே ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து 17, கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்க. சூரியன், நெருப்பு, பன்றி, கரும்பு. சூரியன், நெருப்பு, பன்றி அப்படின்ற வார்த்தைகள் கனலி என்ற சொல்லை குறிக்கும். எனவே கரும்பு. ஆப்ஷன் டி கரும்பு என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு. நேற்றை போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்கிற நியதியை அறிந்து நாளும் கற்கிற கட்டாயம் வருகிற பொழுது நாம் மீளவும் இளையோராகி பயில தொடங்குகிறோம். புறத்தேவைகளுக்கான அறிவுசார் நூல்களும் அகத்தேவைகளுக்கான அறம்சார் நூல்களும் நம் முன் பக்கங்களாய் விரிந்து கிடக்கின்றன. மனிதன் இரு கால்களை ஊன்றி நடக்க பழகியதிலிருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடிவில்லை. நடை ஒன்றுதான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது புறநடை. அதுபோல் இளமையில் கற்க தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இளமையில் கற்றல் என்பது இளமையாகவே இருக்க உதவும் கலையாக கல்வி மலர்கிறது என்பதை உணர்த்துகிறது. இந்த பத்தியை படித்து பார்த்து கீழே உள்ள வினாக்களுக்கு நாம் விடையளிக்க வேண்டும். உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எவை? அறநூல்கள். ஆப்ஷன் சி அறநூல்கள். அடுத்து, இளமையாக இருக்க உதவும் கலை எது? இளமையாக இருக்க உதவும் கலை கல்வி. ஆப்ஷன் டி சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது? புறநடை பயிற்சி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று எது? அகநடை பயிற்சி. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? ஆப்ஷன் டி இளமையாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இடியோசை கேட்ட நாகம் போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக்க. இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா மிரட்சி. ஆப்ஷன் சி
மிரட்சி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். நீரு பூத்த நெருப்பு போல. நீரு என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ சாம்பல். நெக்ஸ்ட் கொஸ்டின் 25. நீதூன் விரும்பேன் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. ஆப்ஷன் டி நொறுங்க தின்றால் 100 வயது என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்ததென்று கண்டறிக. இயற்கை வளங்கள் துறை. ஆப்ஷன் ஏ இயற்கை வளங்கள் துறையை சார்ந்தது. அடுத்த கேள்வி. இருபத்தி 7. அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல். ஆப்ஷன் ஏ தாக்குபவர். அசைலண்ட் என்றால் தாக்குபவர் என்பது பொருள். அடுத்த கேள்வி. பொருத்துக. கலைச்சொற்கள் கொடுத்துட்டு பொருத்துக பொருத்து சொல்லி கேட்டிருக்காங்க. அரட் என்றால் கத்திமுனை குன்று. ஏக்கு ஆப்ஷன் ரெண்டு இடத்துல இருக்கு. அரினசஸ் ராக் என்றால் மணற்பாறை. ஆப்ஷன் பிக்கு 4. ஆப்ஷன் டி. ஆர்கிலேசியஸ் ராக் என்றால் களிமண் பாறை. ஆப்ஷன் 1. அப்ளைட் என்றால் இடையாள கிரானைட் பாறை. எனவே ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. சரியான தொடரை கண்டறிக. கிளைகள் முறிந்து விழுந்தது. மரம் வேகமாக வளர்ந்தன. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. யானைகள் குட்டிகளுடன் சென்றது. இதுல ஆப்ஷன் சி குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். செல்கிறான் என்பது நிகழ்காலத்தை குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான விடை. கிரான் என்றால் நிகழ்காலம். அடுத்த கேள்வி. புல்வாய் நவ்வி உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக. புல்வாய் நவ்வி உலை என்னும் சொற்கள் ஆண்மானை குறிக்கும். எனவே இதற்கான பெண்ணை குறிக்கும் சொல் என்றால் ஆப்ஷன் ஏ பிணை என்பது பெண்மானை குறிக்கும். அடுத்த கேள்வி. அடவி என்ற சொல்லின் பொருள் நமக்கு தெரியும். அடவி என்றால் ஆப்ஷன் சி காடு என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. பரியது கூர்ங்கோட்டதாயினும் வெறுவும் புலிதா குறின். இக்குறைப்பாவில் மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ பரியது என்றால் மிகுதி என்பது பொருள். அடுத்த கேள்வி. உதகை என்ற மருவு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உதகமண்டலம். உதகமண்டலம் என்னும் ஊர் பெயரின் மருவுதான் உதகை. அடுத்த கேள்வி. பிழை திருத்துக. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். அது என்பதற்கு பதிலாக அஃது என்று வர வேண்டும். ஏனென்றால் உயிர் எழுத்து தொடங்குவதால் இங்கு அஃது என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. அல்லது என்பது சரியான
விடை. அடுத்த கேள்வி 37. நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இது பழமொழி 400 பாடல் வரிகள். இப்பாடலில் இணை எழுத்து இடம்பெற்ற சொல் எது? ஆப்ஷன் டி வேண்டுவது என்பது சரியான விடை. இன் டு என்பது இணை எழுத்துக்கள் ஆகும். அடுத்த கேள்வி உறுதி கூற்று காரணம் கொடுத்து சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. உறுதி கூற்று சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம். சரி. அகம் காரணம் அகம் புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகின்றது. காரணமும் சரி. எனவே உறுதி கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவல் உவர் உது உவை என்பன என்ன சுட்டு என்று கேள்வி இருக்கு. ஆப்ஷன் பி இடைநிலை சுட்டு இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி எதிர் சொற்களை பொறுத்துக. அணுகு என்பது விலகு. ஆப்ஷன் ஏ 4 என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி ஐயம் தெளிவு என்பது சரியான விடை. 4 1. எனவே ஆப்ஷன் ஏ. ஊக்கம் என்றால் சோர்வு என்பதன் எதிர்ச்சொல். உண்மை என்றால் பொய்மை என்பது எதிர்ச்சொல். 4 1 2 3 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி எதிர்ச்சொல்லை கண்டறிக. எந்தை எந்தை என்றால் தந்தை என்பது பொருள். என் தந்தை என்பது பொருள். எனவே இதற்கான எதிர்ச்சொல் எந்தாய். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பிழையான தொடரை கண்டறிக. போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர். அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன. குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது. பெருமலையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். ஆப்ஷன் டி மலைத்து என்பது தவறு. மலைத்துக்கு இந்தலா வரணும். எனவே ஆப்ஷன் டி என்பது பிழையான தொடர். அடுத்த கேள்வி கூற்று காரணம் கொடுத்து சரியான கேட்டிருக்காங்க. கூற்று திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். காரணம் புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று ஏ சரி. காரணம் ஆர் தவறு. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தென் திராவிட மொழிகள் தமிழ் கன்னடம் மலையாளம் குடகு. ஆப்ஷன் பி 2 மட்டும். தென் திராவிட மொழிகள் எவை என்றால் தமிழ் கன்னடம் மலையாளம் குடகு ஆகும். அடுத்த கேள்வி எவில்டோர் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிக. ஆப்ஷன் சி கெடுப்பவர் என்பது சரியான விடை. எவில்டோர் என்றால் கெடுப்பவர். அடுத்த கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுக. ஆம்னிசியன்ட் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல் எல்லாம் அறிந்த நிலை. ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. 47 மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர்? ரிவ்யூ பெட்டிஷன். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. 48 மரபு தொடர்களை பொருளோடு பொருத்துக. காணல் நீர் கிடைக்காத ஒன்று. ஆப்ஷன் ஏக்கு
3 என்பது சரியான விடை. எனவே ஆப்ஷன் ஏ கரை ஏறுதல் துன்பத்திலிருந்து மீளுதல். 4 கை கழுவுதல் விட்டு விடுதல். 1 குரங்கு பிடி உறுதியாக பற்றுதல். 2. அடுத்த கேள்வி, கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக. ஆப்ஷன் பி ஏமாற்றுதல் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, போர்டு அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கணித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. விதிகள் மற்றும் விதிமுறைகள். அரசனிடமிருந்து வரும் முக்கியமான நேர்முக கடிதங்கள், கடித குறிப்புகள் இவற்றிற்கு தயக்கமில்லாமல் விடைகள் அனுப்புவதை கவனிப்பதற்கு இது ஏற்பட்டது. இது இணைப்பு ஆ எண் படிவத்தில் வைக்கப்பட வேண்டும். இதனை நேர்முக உதவியாளர் வைத்து வருவார். உடனுக்குடன் தயக்கமில்லாமல் இத்தகைய கடித குறிப்புகளுக்கும் நினைவூட்டுகளுக்கும் விடை செல்வதை அவர் நேர்முகமாக கவனித்து வருவார். மாவட்ட ஆட்சியர் தலைமையிடத்தில் இருக்கும்போது அன்றாடம் அவருடைய பார்வைக்கு இது அனுப்பப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் சி கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. அடுத்த கேள்வி, உயிரியலில் அபுலோமனியா என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான கலைச்சொல் தருக. அபுலோமனியா என்றால் ஆப்ஷன் டி மனநோய் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, ரெஸ்பயோஸ்பகஸ் எனும் கலைச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் பி உணவு குழல் தளர்ச்சி அடைதல் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலைச்சொற்களோடு பொருத்துக. பார்ட்டர் என்றால் பண்டமாற்று. பார்கிங் என்றால் பேரம் பேசுதல். 2, 4 ஆப்ஷன் சி பேட் டெப்ட் என்றால் வாரா கடன். அக்யூர் என்றால் கைப்பற்றப்பட்ட நிறுவனம். 2, 4, 1, 3 என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக. அவள் அல்லல். மரம் அன்று. அவை அல்ல. அவன் அல்ல. ஆப்ஷன் சி அவை அல்ல என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, சரியான தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ மாடுகள் மேய்ந்தது. ஆப்ஷன் பி பறவைகள் பறந்தது. ஆப்ஷன் சி மரம் வளர்ந்தன. ஆப்ஷன் டி செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை கண்டறிக. மகடு வந்தால். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. மகடு என்றால் பெண்ணை குறிக்கும். எனவே பெண் வந்தாள். அடுத்த கேள்வி, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்பாடல் வரியில் கேளீர் என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக. கேளீர் என்றால் உறவினர் நண்பர் என்னும் பொருளை தரும். எனவே இதற்கான எதிர்ச்சொல் ஆப்ஷன் டி பகைவர் ஆகும். அடுத்து கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழியை பொருத்துக. கா என்பது பறவையை குறிக்கும். ஆப்ஷன் ஏக்கு 3 2 இடத்துல வந்திருக்கு. கா என்றால்
தராசை குறிக்கும் 3 4. தே என்பது கொள்ளுகையை குறிக்கும் 3 4 2 1. நீ என்றால் உறுதி என்பதை குறிக்கும். எனவே ஆப்ஷன் டி 3 4 2 1 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு. ஆப்ஷன் பி வேர்க்குரு என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர். ஆப்ஷன் சி புட்டம் என்பது சரியான விடை. புட்டம் என்பது காகத்தை குறிக்கும். அடுத்த கேள்வி, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் எவ்வாறு அழைப்பர்? ஆப்ஷன் டி புன்கண்ணீர் என்று அழைப்பர். அடுத்த கேள்வி, பொறுத்துக. அனுராகம் என்றால் மிக்க ஆசை. 4. அனுராகம் என்றால் ஒத்த காதல். 3 4 3. ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஏனம் என்பது மானை குறிக்கும். ஏனம் என்பது பாவத்தை குறிக்கும். 4 3 2 1 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, அப்பாவி என்னும் சொல் பிழையெனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க. ஆப்ஷன் டி அற்ப ஆவி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல்லென்று கண்டறிக. தமிழ். இளஞ்சி என்பது தமிழ் சொல்லாகும். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்து, சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம். ஆப்ஷன் ஏ உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். அடுத்து 66, தமிழ் சொல்லை கண்டறிக. சாவி என்பது பிறமொழி சொல். சோப்பு என்பதும் பிறமொழி சொல். எனவே ஆப்ஷன் பி பொத்தான் என்பது தமிழ் சொல். 67, மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக. ஆப்ஷன் டி நான்மணிக்கடிகை. அடுத்த கேள்வி, ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி என்ற நூலில் இவ்வடி இடம்பெற்றுள்ளது. அடுத்த கேள்வி, ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து. ஆப்ஷன் சி கொல்லாமை. அடுத்த கேள்வி, இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இச்சங்க செய்யுளை இயற்றிய ஆசிரியரை கண்டறிக. ஆப்ஷன் சி உருத்திரங்கண்ணனார் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, பிளாக்கர் பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்க. ஆப்ஷன் பி வலைப்பதிவர் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. நிறைவு, வெளியீடு, வாடகை, ஒழுங்கு. ஆப்ஷன் சி வாடகை என்பது பிறமொழி சொல். இதற்கான தமிழ் சொல் குடிக்கூலி என்பது சரியான தமிழ் சொல். வாடகை என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, பொருள் அறிந்து பொருத்துக. ஓதுதல், காதில் மெல்ல சொல்லுதல். மொழிதல், திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல், பலர் அறிய சொல்லுதல். உளறுதல், ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஆப்ஷன் ஏக்கு 3 என்பது சரியான விடை. 2 இடத்துல இருக்கு.
மொழிதல் என்றால் திருத்தமாக சொல்லுதல். 3 1. விளம்புதல் பலரறிய சொல்லுதல். உலர்தல் ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஆப்ஷன் டி 3 1 2 4 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, பழமொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை யாருக்கு ஆகாது? ஆப்ஷன் டி மாமனுக்கு ஆகாது என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, பொருத்துக. பிரேசிங்ஸ் என்றால் கட்டு சட்டங்கள். பிரீக்வெட் என்றால் கட்டி. சிமெண்ட் என்றால் பைஞ்சுதை. வெனீர் என்றால் மெல்லுரை. ஆப்ஷன் ஏக்கு 3, 2 இடத்துல இருக்கு. ஆப்ஷன் பி 4, 3 4. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. மூன்று 4 1 2 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, சரியான திருக்குறளை கண்டறிக. ஆப்ஷன் டி சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. ஆப்ஷன் டி தை கொண்டாட பெற்றது என்பது செயற்பாட்டு வினைத்தொடர். அடுத்த கேள்வி, குமணன் நடந்தான். இத்தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தன்வினை என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, உறுதிக்கூற்று காரணம். உறுதிக்கூற்று ஆ ஓ ஏ ஏ யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி இட வேண்டும், ஏனெனில் இவை வினா சொற்கள். ஆப்ஷன் ஏ உறுதிக்கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்த கேள்வி, பிறை குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற்குறியீடு எது? ஆப்ஷன் டி பகர அடைப்பு குறி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவநேய பாவாணர் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார்? ஆப்ஷன் பி ஒரு எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிதலை. அடுத்த கேள்வி, திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது. இத்தொடரின் ஒரு பொருட்பன்மொழி. ஆப்ஷன் பி உயர்ந்து ஓங்கிய என்பது இத்தொடரின் ஒரு பொருட்பன்மொழி ஆகும். அடுத்த கேள்வி, இருபொருள் குறிக்கும் சொற்களை பொருத்துக. ஆப்ஷன் ஏ கருத்து என்றால் கோபித்து சினந்து. ஆப்ஷன் 2 கோபித்து சினந்து. கிராய் என்பது கடுஞ்சேற்று நிலம் புற்காடு என்பதை குறிக்கும். கோரல் என்பது கொல்லல் கோளிழைத்தல் என்பதை குறிக்கும். உரையல் என்பது பிணக்கு மாறுபாடு என்பதை குறிக்கும். ஆப்ஷன் டி 2 4 1
3 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பொருத்துக. ஆப்ஷன் ஏ கடற்கரை சாலை. 4ஆம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. புதுமனை புகுவிழா. 7ஆம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. ஆப்ஷன் சி உரிமை குரல். 7ஆம் வேற்றுமை தொகை 3ஆம் வேற்றுமை உருவம். ஆப்ஷன் டி பருத்தி துணி பயனும் உடன் தொக்க தொகை. ஆப்ஷன் டி 4, 3, 1, 2 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி 85. பொருள் கண்டறிக. மா 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 என்பது வண்டை குறிக்கும். எனவே ஆப்ஷன் டி சரியான விடை. யமன் வண்டு. அடுத்த கேள்வி நகர 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 வேறுபாட்டில் பொருத்துக. ஆப்ஷன் ஏ அன்னாள் என்றால் அவள் என்பது பொருள். உண்ணல் என்பது நினைத்தல் என்பது பொருள். முன்னாள் என்பது முற்காலத்தில் என்று வரும். எந்நாள் என்பது என்று சொல்லால் என்று வரும். எனவே ஆப்ஷன் டி 4, 3, 1, 2 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி சொல் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக. சொல் என்னும் வினையாளனையும் பெயர் ஆப்ஷன் டி சொல்லுகின்ற என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சத்தை குறிக்கிறது? ஆப்ஷன் சி குறிப்பு பெயரச்சம். அடுத்த கேள்வி சிறிய கணிதம் இத்தொடரின் எச்ச வகையை கண்டறிக. ஆப்ஷன் சி குறிப்பு பெயரச்சம் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லை கண்டறிக. லாந்தர். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது உயிரற்ற உடல். அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கே என்பர். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். ஆப்ஷன் டி 2 மட்டும் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? ஆப்ஷன் சி நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி கிளை நீரை அளக்கும் கோல் எது? ஆப்ஷன் ஏ நமக்கு வரும் துன்பம். அடுத்த கேள்வி கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். சரி. இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இது தவறு. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். சரி. எனவே ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 மட்டும் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு என்பது சரியான விடை.
அடுத்த கேள்வி, தொழில்நுட்ப சொற்களை பொருத்துக. நாட்டிக்கல் மைல் என்று ஆப்ஷன் 3 என்பது சரியான விடை. நாட்ரிக் ஆரிசன் மணல் தொடுவரை, நார்போனைஸ் மலை புயற்காற்று, நாலட் நெப்டியூனின் துணைக்கோள். ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்காணும் கலைச்சொற்களை பொருத்துக. நானோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், இன்டெலெக்சுவல் அறிவாளர். ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, உவமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொருத்துக. ஆண்டிகள் மடம் கட்டியது போல், உருவாகா திட்டம், ஆற்றில் கரைத்த புலி போல, பயனற்ற செயல், கரடி பிறை கண்டது போல, மிக அரிது, உள்ளீடற்ற புதர் போல, போலி. ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, நீர்மேல் எழுத்து போல என்ற ஊமை தொடரின் சரியான பொருளை தேர்க. ஆப்ஷன் டி நிலையற்ற தன்மை என்பது சரியான விடை. அடுத்து 100வது கேள்வி, பின்வரும் பழமொழி உணர்த்திலும் சரியானவற்றை குறிப்பிடுக. எரு கெட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். இப்பழமொழி வேளாண்மை சார்ந்தது. எரு கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து, பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும். ஆப்ஷன் ஏ டிசிடி சரி என்பது சரியான விடை.